இல்ல ஒண்ணு டூரா அப்ரோச் பண்றப்பவே, அது இயல்பாவே டிலே ஆயிடும்ல. ஏன்னா, ஒவ்வொன்லயும் வந்து இது ட்ரூத்ஃபுல்லா இருக்கா? ஹானஸ்ட்டா இருக்கா? நான் எடுத்துக்கிட்ட கிரியேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ள இது வருதா? இப்படின்னு ஒரு கால்குலேஷனோட போறப்ப ஏன்னா, இப்ப காதலும் கடந்து போகும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா சார், ஆமா சார். அப்ப இதெல்லாம் சேர்த்து உங்கள ரொம்ப காலகட்டத்துக்கு தள்ளிட்டு வந்துருதா? ஆ டிலேக்கு வந்து நெறைய காரணம் இருக்கு சார். டிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து நான் சொன்ன மாரி ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் மாரி போயிட்டேன் சார். ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்குள்ள. ம். ஸ்டோரீஸ் மேல எனக்கு ஒரு ஃபேஷினேஷன் இருக்கு. அ சில மெத்தட்ஸ்லாம் நான் நெறைய மெத்தட்ஸ ட்ரை பண்றது, அப்புறம் ட்ராப் பண்றது. இந்த மாரிலாம் நான் கொஞ்சம் ஆர்&டி மாரி உள்ள போயிட்டு, ம். அப்புறம் வந்து சில விஷயம், இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் என்ன கடைசியா கண்டுபிடிச்சேன்னா, டூ ஈச் தேர் இஸ் அ மெத்தட். ஒவ்வொருத்தருக்கும் சூட் ஆகக்கூடிய எப்படி மருத்துவம் வந்து ரொம்ப ஜெனரலைஸ்டான மருத்துவங்கள் வந்து மேலோட்டமா தான் இருக்கும். ம். அத மீறி ஒரு எக்ஸலன்ஸ் போகும்போது, ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவம் பொருந்துமோ, அதே மாரி தான் மெத்தடு, ஆர்ட் இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தனியான பாதைய அவங்க கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாரி அதனால கூட கொஞ்சம் டிலே இருக்கலாம். அப்புறம் அத மீறி வேற சூழ்நிலைகளும் இந்த படம் வந்து வாவாதியர் வந்து சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா படமா பார்த்தா இப்ப ரொம்ப என்ஜாயபிளா தான் இருக்கு எல்லாருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் தான் இருக்கு. ஆனா நான் கம்யூனிகேட் பண்ணும்போது, அது எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுத்துதா? அதனாலயும் ஒரு டிலே ஏற்படுது அந்த படத்த மவுண்ட் பண்ண. இந்த மாரி பல சூழ்நிலைகள் சேர்ந்து தான் டிலே ஏற்படுத்துது.